இலங்கை அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய கைது நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சரும் இபிடிபி தலைவருமான டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறபடி வந்து எங்களுக்கு தெரியும். டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால கைது செய்யப்பட்டு கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தப்படுகின்றார். ஆஜர்படுத்தப்பட்ட பிற்பாடு பார்த்தோம்னு சொன்னா நீதிபதி அவர்கள் இவரை ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் இருக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா 2001ஆம் ஆண்டு இவருக்கு இராணுவத்தால வழங்கப்பட்ட 9mm கைத்துப்பாக்கி ஒன்று 2019ஆம் ஆண்டு பிடிபட்ட மகந்துரை மதுஷ், இலங்கையில மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக கருதப்பட்ட ஒரு நபர், இலங்கையில இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் மகந்துரை மதுஷ், இவரிடம் இருந்து மீட்கப்பட்டது. அதாவது இவர் வந்து அந்த கைத்துப்பாக்கியினை ஒரு காட்டு பகுதி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில அந்த கைத்துப்பாக்கி மீட்கப்பட்டது. அந்த கைத்துப்பாக்கியின் சீரியல் நம்பரை செக் பண்ணா 2001ஆம் ஆண்டு இராணுவத்தினரால டக்ளஸ் தேவானந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கைத்துப்பாக்கி தான் அதன் சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த கைத்துப்பாக்கி மகந்துர மதுஷிடம் வந்து என்னென்று போனது என்பது தொடர்பான விசாரணை வந்து டக்ளஸ் தேவானந்த் அவரிடம் வந்து விசாரிக்கப்பட்டிருக்குது. அது தொடர்பான அவர் உறுதியான பதில் எதுவும் சொல்லாத பட்சத்துல அவரை வந்து மேலதிக விசாரணைக்காக ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இதனை தாண்டி இன்னொரு விடயமும் வந்து இவரிடம் இருந்து பிடிபட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, இவரிடம் பார்த்தோம்னு சொன்னா 2001ஆம் ஆண்டு இந்த கைத்துப்பாக்கி 2001ஆம் ஆண்டு இவரிடம் வந்து இந்த கைத்துப்பாக்கி வழங்கினது யார்கிட்ட ஆட்சி காலத்துல சொல்லி பார்த்தோம்னு சொன்னாங்க தெரியும். சந்திரிகா அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இவருக்கு இராணுவத்தால இந்த கைத்துப்பாக்கி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு கைத்துப்பாக்கி மட்டும் தான் இவருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல, இவருக்கு இராணுவத்தினரால 20 துப்பாக்கிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது சந்திரிகா அவர்களுடைய ஆட்சி காலத்துல. ரைட். டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இலங்கையில குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா தமிழர் பகுதியில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதி. நீண்ட நாட்களாக வந்து பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு ஆள் தான் இந்த டக்ளஸ் தேவானந்த் அவர்கள். நிறைய அமைச்சர் பதவியில வந்து இவர் இருந்திருக்கிறார். கடைசியா பார்த்தோம்னு சொன்னா மீன்பிடித்துறை அமைச்சரா வந்து இவர் இருந்திருக்கிறார். உள்நாட்டு போரின் போது பார்த்தோம்னு சொன்னா இலங்கை அரசின் ஆதரவோடு இயங்கிய ஒரு ஆயுதம் சார்ந்த ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு அறியப்படுகின்றது. இந்த அமைப்பு மேல பார்த்தோம்னு சொன்னா நிறைய விமர்சனங்கள், நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுகின்றது. கடத்தல்கள், கொலைகள், மனித உரிமை மீறல்கள் சொல்லி இப்படி அடுக்கடுக்கு அடிக்கொண்டு போல இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இந்த அமைப்பு மேல வந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ராஜபக்ஷ அவருடைய ஆட்சி காலத்துல பார்த்தோம்னு சொன்னா ராஜபக்ஷ அவர்களுடன் மிகவும் நெருங்கின ஒரு உறவை பேணின ஒரு கட்சி தான் இந்த கட்சி. ராஜபக்ஷ அவருடைய ஆட்சி காலத்துல பார்த்தோம்னு சொன்னா பல அமைச்சு பதவிகளை வந்து வகித்தவரால் தான் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள். இவரை பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில மகந்துர மதுஷிடம் இருந்து மீட்கப்பட்ட அந்த ஒரு கைத்துப்பாக்கியால இவர் தற்பொழுது பிடிபட்டிருக்கிறார். அந்த மகந்துர மதுஷ பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 80 அரசியல்வாதிகள் வந்து அவரோட சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதாவது மகந்துர மதுஷோட குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட 80 அரசியல்வாதிகளோட பேரை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அந்த 80 அரசியல்வாதிகள் பேர் வந்து இன்னும் அரசாங்கம் வெளியிடவில்லை. ஆனா அதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னா அவரிடம் இருந்து மீட்கப்பட்ட அந்த கைத்துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்த் அவர்களுக்கு இராணுவம் 2001ஆம் ஆண்டு இராணுவம் இவருடைய பாதுகாப்புக்காக இவருடைய பாவனைக்காக வந்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த கைத்துப்பாக்கி பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில இருக்கிற மிகவும் ஒரு மோசமான மிகவும் ஒரு ஆபத்தான குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளியிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு தற்பொழுது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவரிடமிருந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு துப்பாக்கி மட்டும் இராணுவத்தால் வழங்கப்படவில்லை, இவருக்கு 20 துப்பாக்கிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. 15 T56 ரக துப்பாக்கிகளும் 5 9mm கைத்துப்பாக்கிகள் வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கைத்துப்பாக்கிகளுக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்களை பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 1500 T56 ரக ரவைகளும் 100 9mm கைத்துப்பாக்கியுடைய தோட்டாக்களும் வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த தோட்டாக்கள் இந்த ரவைகள் தொடர்பான விசாரணைகள் வந்து தற்பொழுது சிஐடியினரால விசாரிக்கப்பட்டு வருகின்றது. டக்ளஸ் தேவானந்த் அவருடைய அரசியல் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஆரம்பத்தில் இலங்கை அரசாங்கம் மீது இருந்த கோபத்தாலையும் இலங்கை அரசாங்கம் மீது இருந்த வெறுப்பாலையும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இயக்கங்களோடு சேர்ந்து போராடுறதுக்காக டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் வருகின்றார். ஆரம்பத்துல பார்த்தோம்னு சொன்னா இவர் வந்து இயக்கம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஈரோஸ்ல தான் இவர் வந்து ஆரம்பத்துல இணைஞ்சிருக்கிறார். அதுக்கு பிறகு ஈரோஸ்ல ஏற்பட்ட முரண்பாடு காரணத்தினால் பார்த்தோம்னு சொன்னா அதுக்கப்புறம் இபிஆர்எஃப்ல இணைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா 1987ஆம் ஆண்டு இபிஆர்எஃப்ல இருந்து விலகி வந்து இபிடிபியை வந்து உருவாக்கி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு இவர் இலங்கை அரசாங்கத்தோட வந்து நெருக்கமான உறவுகளை போய் வந்து நிறைய அமைச்சு பதவிகளை வந்து தன்வசம் பெற்றிருந்து நீண்ட காலமா வந்து பாராளுமன்றத்தில் இருந்து வந்திருக்கு. நீண்ட காலமாக அமைச்சர் பதவியில வந்து இருந்து வந்திருந்து இவருடைய அரசியல் வாழ்க்கையில இப்படி ஒரு கைது நடவடிக்கை நடக்கும்னு சொல்லி யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தோம்னு சொன்னா இவருடைய இந்த கைது வந்து இவருக்கு உரிய கைதுதான். ஏற்கனவே இவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒரு ஆள் தான். இவரை வந்து இதற்கு முன்னம் இந்த அரசாங்கங்கள் காப்பாற்றி வந்தது. அதாவது முன்னம் இருந்த
மைத்திரியின் அரசாங்கம், ரணிலுடைய அரசாங்கம், மஹிந்தவனுடைய அரசாங்கம், சந்திரிகாவினுடைய அரசாங்கம், இவர்கள் எல்லாமே வந்து இவரை வந்து காப்பாற்றி வந்தார்கள். ஆனா தற்பொழுது இந்த அரசாங்கம் இவரை கைது செய்துள்ளது. இந்த கைது இவருக்கு உரிய கைதான், இவருக்கு ஏற்ற தண்டனை தான், இவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் சொல்லி நிறைய பேரை பார்த்தோம்னு சொன்னா தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சு வராங்க. நிறைய பேர் வந்து இந்த இயக்கம் மேல, இந்த கட்சி மேல பார்த்தோம்னு சொன்னா நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய விமர்சனங்கள், நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து முன்னிட்டு வராங்க. நிறைய கடத்தல்கள், நிறைய ஆள் கடத்தல்கள், நிறைய கொலைகள், இப்படி நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வந்து இவர்கள் மீது வந்து முன்வைத்துக் கொண்டு வரார்கள். மகந்துர மதுஷ் வாய் திறந்ததால பார்த்தோம்னு சொன்னா அந்த கைத்துப்பாக்கி மீட்கப்பட்டது. அந்த கைத்துப்பாக்கி மூலம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கு. டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வாய் திறந்தா இன்னும் எத்தனை அரசியல்வாதிகள் உள்ள போவார்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சில வேளைகள்ல வந்து எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் கூட வந்து உள்ள போறதுக்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் இபிடிபி தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா அவருடைய இந்த கைது நடவடிக்கை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்களும் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.